மனைவி எதிர்பார்க்கிற உளவியல் நிறைய இருக்கு. நம்ம யாரு கொடுக்குறோம்? மனைவி என்ன எதிர்பார்க்காங்கன்னு புரிகிற கணவன் மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் கேட்கிறாங்க மனைவிட்ட நீ என்ன எதிர்பார்க்கிறாங்க ரெண்டு கேட்கிற கணவன் மாதிரி எத்தனை பேர்? சரி, இப்ப நம்ம எல்லாம் பழசாயிட்டோம். புதிய தம்பதிகளாவது லவ் பண்ணக்குள்ள கேட்பான் நல்லா. ஆனா கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை. இப்ப வரக்கூடிய கவுன்சிலிங் கேட்டு வரக்கூடிய சோடிகள்கிட்ட கேட்டா பேசுறாரு இல்லைன்றதான் அவனோட கம்ப்ளைண்ட். அப்ப நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸுகளோட உட்கார்ந்து இருக்கும் போது சும்மா எங்கேயாவது ஒரு மகிழ்ச்சியா உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்துல சும்மா கேட்பேன், உங்களோட வைஃப் உங்களை பத்தி என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க? நல்ல நல்ல போஸ்ட்கள்ல நல்ல நல்ல நிலைகள்ல படிச்ச மாதிரி அப்படி இருக்கிறார்கள்ட்ட உங்களோட வைஃப் பண்ற கம்ப்ளைண்ட் என்ன? சொல்லுவாங்க, நீங்க ஆஃபீஸ் விட்டு வெளியே போனா ஃப்ரெண்ட்ஸோட நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, ரைட்? வீட்டுக்கு வரக்குள்ளே போனோட வாருங்க, போனோட வரக்குள்ளேயும் சிரிச்சுட்டே வாரீங்க. பிறகு இடையில கோல் வந்தா ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட இருந்து கோல் வந்தா நல்லா மகிழ்ச்சியா எங்களோட ஒன்றும் பேசுறீங்க இல்லையே. நாங்க ஃபோன் பண்ணினா ஹலோ சொல்லுங்க, நான் இப்போ ஒரு மீட்டிங்ல இருக்கேன், நான் வந்துடுவேன், ரைட்? அப்போ கால் பண்ணி ஹலோ சொல்லு, என்ன இந்த இரவு சாப்பாடு ஆனா கடையில சாப்பிட்டு வரேன் வந்து, இவ்வளவுதான் என்னோட பேசுறேங்க. ஹலோ என்ன வாங்கிட்டு வரணும், என்ன வைஃப்ண்டா நான் அதை மட்டும்தான் எதிர்பார்ப்பேனா என்று மனைவிமார் கேட்பதுதான் அதிகம் என்று நிறைய பேருடைய இது. சில மனைவிமார் சொல்லாம இருக்கலாம், ஆனா நிச்சயமாக நம்மளோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட போய் கேட்டா தெரியும், அவங்க அதை எதிர்பார்க்கிறாங்க. மனைவி நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய உளவியல் ரீதியான நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை இந்த உலகத்திற்கே உளவியலை சரியாக சொல்லிக் கொடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து செய்தார். அதான் அதில் உள்ள பியூட்டி. உதாரணமா நீங்க பாருங்க, ஹுதைபியாவில் ஒரு ஒரு கடும் கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தள்ளப்பட்டார். அவங்க போனதும் உம்ரா செய்யறதுக்கு, ஆனா குறைஷியர்கள் மக்காக்குள்ள வர விடல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் 1000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களோட போயிருக்கிறாங்க. எல்லாரும் இந்த குர்பானி கொடுக்கறதுக்கான பிராணிகளையும் கொண்டு போயிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க நடத்தின பேச்சுவார்த்தைகளின் முடிவாக என்ன முடிவுக்கு வந்தாங்க? ஹுதைபியா உடன்படிக்கையில சைன் பண்ணிட்டு நம்ம மதீனாக்கு திரும்பி போவோம்ன்ற முடிவுக்கு வந்தாங்க. இது நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் எடுத்த ஒரு மிக தூர நோக்கோடு உள்ள அல்லாஹுடைய தௌஃபீக்கை கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. ஆனா இதை நிறைய சஹாபாக்களால புரிய முடியல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்த போய் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட உட்கார்ந்து சைன் பண்ணும்போது, அன்த ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ் இடத்து ரசூல் தானே? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுல என்ன டவுட், நான் ரசூல் தானே. அப்ப ஏன் பயப்படுறீங்க? எதுக்கு சைன் பண்ணணும் இந்த எக்ரிமெண்ட்ல? இப்படி சஹாபாக்கள் ஒரு டென்ஷனாக இருக்கிற நேரத்தில் சைன் பண்ணியாச்சு, எக்ரிமெண்ட் முடிஞ்சு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, எல்லோரும் இப்ப நம்ம மதீனாக்கு போவோம், ரிட்டர்ன் ஆகி இந்த உடன்படிக்கையில் உள்ளபடி பிறகு இன்ஷா அல்லாஹ் உம்ராக்கு வரலாம். ஆனா போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, நம்ம நியத்தோட வந்திருந்தானே இஹ்ராம் கட்டிட்டு, அப்ப இஹ்ராத்திலிருந்து விடுபடுவதற்காக வேண்டி எல்லோரும் உங்களுடைய தலைமுடிகளை மழித்து கொள்ளுங்கள், கொண்டு வந்த குர்பானிகளை அருங்கள் என்று சொன்னார். யாரு சொல்றா? நம்மளோட பள்ளிவாசல் தலைவியும் இல்லை, ஜூர் மௌலவியும் இல்லை. சொன்னது யாரு? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய தன்னுடைய தோழர்களிடம் சொல்லுகிறார்கள். அப்படி எழுந்து நின்று சொல்கிறார்கள், எல்லாரும் போய் தலைமுடிய மழியுங்கள், ஒட்டகங்களை குர்பானிகளை அருங்கள் என்று சொன்னார். சஹாபாக்கள் அப்படி கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்துட்டாங்க, ஒற்றுவர் கூட எழுந்துட்டு போகல. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சங்கடப்பட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கடப்பட்டவர்கள் அப்படியே எழும்பிட்டு அவங்களுக்கு அடிக்கப்பட்ட அந்த டென்ட்டுக்குள்ள போறாங்க. போன உள்ள இருக்கிறது உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா. யாரு? நபி அவர்களுடைய மனைவி. போன உடனே உம்மு ஸலமா முகத்தை பார்த்துட்டு, அல்லாஹ்வுடைய தூதரை என்ன சோகமா இருக்கிறீங்கன்னு தான் கேட்டாங்க. என்ன கவலையா இருக்கிறீங்கன்னு கேட்டு போட்டு விஷயத்தை சொன்ன உடனே சொன்னாங்க, உட்காராதீங்க, இருக்காதீங்க, அப்படியே திரும்ப போங்க.
திரும்ப போய் நீங்கள் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய முடியை மழியுங்கள், உங்களுடைய குர்பானியை அருங்கள். இது சொன்னது யாரு? வைஃப். ரசூலுல்லாஹ் யாரு? இறுதி தூதர், ஆட்சியாளர், தலைவர். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் திருப்பி பேசல வைஃபு கிட்ட, என்ன பேச்சு பேசல, இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் பாருங்க, எனக்கு தெரியாத ஐடியா உனக்கா என்று ஆர்கியூ பண்ணி கொண்டு நிற்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் உம்மு சலமா சொன்னதை கேட்டு வெளியே வந்தார்கள், முடியை மலித்தார்கள், குர்பானியை கொடுத்தார்கள். எல்லா சஹாபாக்களும் அதை பார்த்து அப்படியே செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் என்றால், ஒரு மனைவி நல்ல ஆலோசனைகள் தரக்கூடிய சந்தர்ப்பங்களில் அந்த ஆலோசனைகளை நாம் உள்வாங்க வேண்டும். இப்ப நம்முடைய நிறைய கணவன்மார் மனைவிமாரோடு எதையும் டிஸ்கஸ் பண்ணுவதில்லை. இது பெண்களுடைய பெரிய ஒரு பிரச்சனை. பெரிய அவர்களை மன அழுத்தத்திற்கு, நானா பெண்ணத்துக்கு என்ன மனைவி அறிக்கணும், ஒன்றையும் என்னோட டிஸ்கஸ் பண்றீங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் முடிஞ்சது போறதான் எனக்கு தெரியுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி என்பவள் தன்னுடைய கணவனுடைய சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவாள் என்பது அவருடைய உளவியல் தேவை என்பதை புரிந்து அதை கொடுத்தார்கள். அதே போல பெண்கள் எவ்வளவுதான் பெரும் பெரும் படிப்புகளும் பதவிகளும் வகித்தாலும் அவர்களுடைய பெண் இயல்பு என்பது அவர்களிடம் இருக்கு. சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசா எதிர்பார்ப்பாங்க. அதுல ஒன்று என்னன்னு கேட்டால், அந்த அன்பை ஷேர் பண்ணணும். அன்பை ஷேர் பண்ண வேண்டும். அன்பை ஷேர் பண்றதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில டெக்னிக்ஸ்களை கையாண்டாங்க. அதுல ஒன்று என்னன்னா, பள்ளிக்கு போகக்குள்ள எல்லாம் கிஸ் பண்ணிட்டு போவாங்க. மஸ்ஜிதுக்கு போற டைம்ல மனைவிக்கு முத்தம் கொடுத்துட்டு போவாங்க. நம்ம அது இந்த ஹதீஸ்ல இருந்து எடுத்த ஃபிக்கு என்ன சொல்லுங்க? நம்ம அந்த ஹதீஸ்ல இருந்து மார்க்கத்தையும் சுன்னாவையும் பின்பற்றக்கூடிய மக்கள் எடுத்த ஃபிக்கு என்ன? ஒது முறியுமா இல்லையா? பெரிய கருத்து வேறுபாடு. ஆனால் அதில் உள்ள குடும்பவியலை எடுக்கவில்லை. நோம்போட மனைவிக்கு முத்தம் கொடுப்பார்கள். நம்ம எடுத்த ஃபிக்கு என்னன்னு கேட்டால், நோன்புடன் மனைவியை முத்தமிட்டால் நோன்பு முறியுமா இல்லையா? இதுல சண்டை. ஒரு ஆள் முறியும், இன்னும் ஒரு ஆள் முறியாது. கடைசியில் அவங்களுக்கு இடையில் உள்ள உறவு முறியும். இதில் இருக்கக்கூடிய குடும்பவியல் அதுவும் சுன்னாதானே. எப்படி ஒதுவை பற்றி பேசுகிறோமோ அதே போல இந்த பகுதியும் பேசப்பட்டிருக்க வேண்டும். ஆனா அந்த பகுதி பேசப்படவில்லை. இந்த பேர்களை செல்லமா கூப்பிடுறது பொம்பளைகளுக்கு பிடிக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதை கவனத்தில் எடுத்து அப்படி பேசுவாங்க. ஆயிஷாவை ஆயிஷான்னு கூப்பிட மாட்டாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? செல்லமா ஆயிஷ். இப்ப அந்த காலத்துல இப்ப மனைவிமாருக்கு ஒரு ஆசை, அதால அபி என்று கூப்பிடுற ஹஸ்பண்ட். அபி அபின்னு என்ன மீனிங்? என்னுடைய தந்தையே. இது பிள்ளைகள் அபி என்று கூப்பிடா பரவாயில்ல. மனைவி வந்து அபி, இவர் போய் அவ கூப்பிடுறா உம்மி. இதுல சில சிரமங்கள் இருக்கு அந்த வார்த்தை இதுல. ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆனா சொல்ல வர பாயிண்ட் என்னென்றால், பெண்களிடத்தில் இப்படி ஒரு ஆசை இருக்கு. அதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொடுத்தார்கள் சரியாக. நம்ம பேரை எங்க கூப்பிட மாட்டோம். இப்ப பழைய ஆக்கள்னு சொன்னா மூத்த பிள்ளையோட பேரை கூப்பிடுறா. இந்த அப்துல்லா ரெண்டா பொண்டாட்டியை கூப்பிடுறாரு. அவர் மூத்த மகண்ட பேர் அப்துல்லா, மனைவி கூப்பிடுறா அப்துல்லா. அவ வந்து ஹஸ்பண்ட கூப்பிடுறதுக்கு அவன் அப்துல்லா தான். இன்னும் தூரமாகுது அவங்களுக்கு இடையில உறவு. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் எனக்கு பிடித்த ஒரு நல்ல விஷயம் என்னென்றால், அங்கு மனைவியை நீங்கள் என்று கூப்பிட மாட்டார்கள். தமிழ்நாட்டில் மனைவியை கூப்பிடக்குள்ள எப்படி கூப்பிடுவாங்க? மனைவியோட பேர் ஃபாத்திமா. ஃபாத்திமாஞ்சு வா. ஃபாத்திமா என்ன பண்றாய்? ஃபாத்திமா போ. ஃபாத்திமா எடுத்துட்டு வா. பேரையும் சொல்லுவார்கள்,
நீ நான் என்று பேசுவார். நீ நான் என்று பேசும்போது ஒரு அந்நியோன்யம் இருக்கா இல்லையா, நெருக்கம் இருக்கா இல்லையா? நம்ம எல்லோருமே பழகிட்டோம் நீங்க நாங்க அதுலயும் ஒரு சின்ன கேட்டசி, ஒரு இடைவெளி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பகுதியை புரிகிறார்கள். இன்னும் ஒன்று பெண்கள் விரும்புவாங்க என்னண்டா, அவர்களை நம்ம அவதானிக்கணும். அவதானிச்சு அவங்களுக்கு நம்ம கொமெண்ட் சொல்லணும். நெகட்டிவா சொன்னா பிடிக்காது, அது ஒரு சைடு அவங்களோட பிரச்சனை. இப்ப டீ ஊத்திட்டு வராங்கன்னா டீ சரியில்லைன்னா பிடிக்காது, டீ நல்லா இருக்குன்னு சொல்லணும். ரைட். இருந்தாலும் அந்த விஷயத்துல பொய் சொல்றது பாவம் இல்லைன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. ஒரு மொரோக்கோவை சேர்ந்த ஒரு சகோதரனோட தொடர்பு கொண்டார் ஜெர்மன்ல இருந்து. அவருக்கும் வைஃபுக்கும் இடையில பிரச்சனை. அப்போ எப்படி நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட, கொஞ்சம் நாளைக்கு மனைவிக்கு சமைக்க தெரியாதுன்னு சொன்னார். அவரோட கம்ப்ளைண்ட்ல உண்டு, மனைவிக்கு சமைக்க தெரியாது. அப்ப நான் சொன்னேன், நீங்க அதை ஒரே நேரடியா சொல்ல சொல்ல பிரச்சனை தான் கூடும், சமாளிச்சுக்கு நீங்க வைஃப் கிட்ட உங்களோட சாப்பாடு நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. அதை நான் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் சார். இன்னொரு ஷேகிட்ட கேட்டேன்னு அவர் சொன்னார். நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஒரு நாள் ஒரு ஒரு டிஷ் செஞ்சு கொண்டு தந்தா நான் சொன்னேன், மாஷா அல்லாஹ் நல்ல டெலிஷியஸ், நல்ல டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். டெய்லி அதை தஞ்சாமிச்சிக்கார தூங்கிட்டு அது ஒரு ஒவ்வொரு நாளும் அந்த சமையல் தான். அதுவும் பெரிய ஒரு சங்கடம் இருக்கு, என்ன செய்ய. ஆனால் பெண்கள் என்ன விரும்புறாங்க என்றால், ஒரு வித்தியாசமா சமைத்து தரும்போது மாஷா அல்லாஹ் நல்ல டேஸ்டா இருந்துச்சு, நல்ல சாப்பாடு, டிஃப்ரெண்டா இருக்கு, இப்படி பாராட்டுவதை விரும்புவார்கள். சரிதானே? அதாவது அவர்களில் நாம் அக்கறையோடு இருக்கிறோம் என்பதை காண்பிப்பது. அப்ப கொஞ்சம் தலைவலி மாதிரி அவங்களுக்கு இருக்கக்குள்ள நீங்க இந்த தலைவலியாண்டு கேட்டு பாருங்க, நம்ம கேட்க மாட்டோமா? ஒரு 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 தாவாவில் நல்ல ஈடுபடக்கூடிய ஒரு கணவனும் மனைவியும் அவங்க கொஞ்சம் ஷேகங்களோட பேசணும்னு சொன்னாங்க. வயசானவங்கன்னா 50, ஒரு 48, ரெண்டு பேருக்கும் இருக்கும். அப்ப 2 பேருக்கும் இடையில அவங்க வெளிப்படையா பேசினாங்க, நீண்ட காலமாக எங்களுக்கு இடையில ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே நான் அப்ப அவங்களுக்கு வழங்கப்படுத்துறேன் மார்க் அடிப்படையில, இனி நடைமுறை ரீதியாக இப்படி இருக்கீங்கன்னு. அப்ப அதுக்கு அந்த லேடி சொன்னாங்க என்னன்னா, ஒரு நாள் எனக்கு சட்டியா நெஞ்சுக்குள்ள பரவ ஆரம்பிச்சிட்டு இரிட்டேஷன். அப்ப நான் எழும்பி கஷ்டப்படுறேன், என்னால எனக்கு உயிர் போவது போல ஒரு ஃபீலிங் என்ன. அப்ப இவர் அவரை பாட்டுக்கு படுக்காரு. நான் மிச்ச நேரமா ட்ரை பண்ணி தனியே செல்ஃபாவே ட்ரை பண்ணி போட்டு முடியாம அவரை தட்டி எழுப்புறேன். தட்டி எழுப்பி நெஞ்சுக்குள்ள பரவற மாதிரி இருக்கணும்னு சுடுதண்ணை வச்சு குடிச்சிட்டு படுன்னு சொன்னார். அண்டுல இருந்து எனக்கு இவரை பிடிக்குது இல்லை. நம்மளோட ஸ்டைல் இதுதான், பெரும்பாலான ஆண்களுடைய ஸ்டைல். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நம்மளோட பாட்டுக்கு நம்ம போயிட்டே இருப்போம், திரும்பி பார்க்கவும் மாட்டோம். ரைட். இப்ப இது பெண்களுக்கு நம்மள வெறுப்பு வரும் மனைவி மாதிரி. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருக்கல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சில விஷயங்களை புரியறதுக்காக அவங்கள உள்ள அக்கறையை வெளிப்படுத்துவாங்க. இப்ப உதாரணமாக ஒரு நாள் ஆயிஷா கிட்ட சொல்றாங்க, ஆயிஷா நீ என்னோட எப்ப இரக்கமா இருப்பாய், எப்ப வெறுப்பா இருப்பாய்ன்றது எனக்கு தெரியும், எப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன். இல்ல நீ என்னோட கடும் இரக்கமா இருந்தா ஏதாவது சத்தியம் பண்ண வேண்டி வந்தால் ஒரப்பி முஹம்மது என்று சத்தியம் பண்ணுவார். முஹம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சொல்லுவாய். என்னோடு நீ வெறுப்பாக இருக்கிறாய் என்று சொன்னால் சொல்லு ஒரப்பி இப்ராஹிம் என்று அந்த இடத்துல நீ சொல்லுவாய். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப்பின் மீது சத்தியம். அப்ப இது மனைவிக்கு பிடிக்கும், லவ்வ கூட்டும், இன்னும் அன்பை, பாசத்தை, கணவன் மீது உள்ள பிரியத்தை அதிகரிக்கும். இப்படியாக ஒரு மனைவி எதிர்பார்க்கிற உளவியலை கணவன் கொடுக்கணும். ஹாப்பி ஃபேமிலிண்டா விரும்பினா குடும்பத்தை மகிழ்ச்சியா வைத்துக் கொள்ள. அதே மாதிரி மனைவியும் புரியணும், கணவனுக்கு உடுப்புகளை கொடுக்கறது, தேத்தனைத்து கொடுக்கறது, சோறாக்கி கொடுக்கறது, அயம்பண்ணி கொடுக்கறது, இவ்வளவுதான் நம்முடைய டியூட்டி நினைக்க கூடாது. கணவன் விரும்பக்கூடிய உளவியல் ரீதியான அவனுடைய மனம் விரும்பக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு, அதை மனைவி கொடுக்கணும்.